இந்தாப்பா பவன். பவன் என்னங்க இந்த டிபன். தம்பி டிபன் சாப்பிட மாட்டாரு, ஜூஸ் தான் குடிப்பாரு. தம்பிக்கு இல்லப்பா, கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்குதே அந்த பாப்பாவுக்கு டிபன் கேரில டிபன் இருக்கு, கொடுத்துரு. இந்தாப்பா பவன். என் பேரு கண்ணாயிரம். என் பேரை மைக்கில சொல்லி இத கொடுத்துரு. சரி. நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ரொம்ப ரவுஸ் விடுறிய. ஏண்டா இதுக்கு பேரு டிபன் கேரியரா? இதுக்கு டிபன் கேரியர்னா அப்ப ஒரிஜினல் டிபன் கேரியருக்கு என்னடா சொல்றது? இது ஏதோ கக்கூசுக்கு தண்ணி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கு. இதுல 4 வீடு 4 இட்லி பிச்சை எடுத்திருப்பான் போல் இருக்கு. இத நீ எடுத்துட்டு போய் எங்காவது தண்ணி வர்ற பக்கமா உட்கார்ந்து நீயே தின்னுட்டு போயிடணும். ஓ பங்கம்மா உன் பேரு மதுரையில வையாரு, நீங்க குளிக்கும் போது பாக்கையில கோயில் மணி அடிக்குதடி. ஏண்டா எங்க ஊரு பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா? இரு மகன என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி கூட்டினா வக்கீல் எல்லாம் எப்போ வருங்கிறது? இங்க பாரு, நான் கூட்டுற மாதிரி நீ கூட்டு. அப்படி இப்படி கூட்டு. பெரிய மனுஷன் யோகியமா இல்லாம என்னையா வேலை இது? இப்ப என்னையா பண்ணிட்ட? என் பொண்டாட்டிய கைய பிடிச்சிருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்களா? அதானே, இவன் சும்மா விடாதீங்க. உன் பொண்டாட்டிய நான் கைய பிடிச்சி எடுத்துட்டா என்ன? 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. என் பொண்டாட்டி மாதிரியே தெரிஞ்சது, அதான் கைய பிடிச்சி எடுத்துட்டேன். அம்மா தாய் குலமே, காசு மேட்டு கருப்பு கரைசியே என்ன மன்னிச்சிருமா. செய்யறதெல்லாம் செய்து விட்டு கண்ணு தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? என்ன மாதிரி பெரிய மனுஷன் எல்லாம் போய் சொல்ல மாட்டா, என்ன நம்புங்கடா. என்னையா கசகத்தானு பேசுறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து கூட்டுவீங்க, 50 ரூபாய் அபராதம் போடுவீங்க, அவ்வளவுதானே? அந்த 50 ரூபாய் இங்கே வாங்கிக்கியா? யாருப்பா வாங்கிக்கிறது? என்ன 100 ரூபாய் கொடுத்து 50 ரூபான்னு சொல்ற? அதையா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப நம்புங்க, எனக்கு கண்ணு தெரியலையா. என்னாச்சு? இங்க என்ன கூட்டம்? அண்டியா நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. இதுக்கு முன்னால கெட்ட நேரத்துல வந்துட்டு இருந்தாளா? என் பொண்டாட்டி கைய பிடிச்சு எடுத்துட்டாருங்க. கைய பிடிச்சு எடுத்தீங்களா? பின்ன காலை பிடிச்சிருக்கு சொல்றியா? அதான் சொல்றாங்க கைய பிடிச்சு எடுத்துட்டான்னு. ஏங்க அப்படி செஞ்சீங்க? அது என்னமோ தெரியலமா, திடீர்னு 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது நீன்னு நினைச்சிட்டு இந்த சிஸ்டர் லேசா சுண்டு வரல டச் பண்ணிட்டேன். என்னது, கண்ணு தெரியலையா? ஏண்டி ஊர் ஜனங்க தான் நம்ப மாட்டேங்குதா, கட்டின பொண்டாட்டி நீமா நம்ப மாட்டேங்கிற? ஏங்க என்கிட்ட சொல்லல? அப்படியே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன், லேசா அசம்பாவிதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. நீயே சொல்லிருமா. ஏயா அவர்தான் சொல்றாருல்ல, போங்கயா. அதான் சொல்லிட்டல, போங்கயா. வாடி போலாம். இது ஏன் பொண்டாட்டிங்க? இது ஓ பொண்டாட்டியா? அதான் பாத்தியா கண்ணு தெரியல. என் பொண்டாட்டி எங்க இருக்கா? இங்க இருக்கு, வாங்க பாத்துமா. கை தாங்கல கூட்டி போ. வீடு எங்கம்மா இருக்கு? கண்ணு தெரியலன்னு கதையா விடுற, இரு தெரிய வைக்கிறேன். ஏய் மணி என்னாச்சு? மணி 6 ஆச்சுன்னு. பாத்தியா, நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேட்டியே. கண்ணு தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அவர் நடிக்கிறாரு. யோ, ஊரே நம்பிருச்சு, நீ மட்டும் என்ன நம்ப மாட்டேங்கிற? அங்க பாத்தியா, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அட்டோட்டு வருது. அந்த மாட்டை இதுவரைக்கும் யாராலுமே அடக்க முடியல. இந்த மாடு வர்றது நீ அவர்கிட்ட சொல்லாத. தானா பார்த்து ஒதுங்கிட்டாருன்னா அவர் கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். அப்படி ஒதுங்கலன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஐயோ, மாடு வந்து முட்டிருச்சுன்னா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தான்னு செத்தானையா? பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு, போடி 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 என்னுடைய பேச்சு. என்னடா இப்படி ஆயிப்போச்சு? யாருப்பா அது பேச்சு சத்தம் கேக்குது? நான் தானே காத்தமுத்து. கூட பேசுறது யாருப்பா? நான் தானே அழகேசன். காத்தமுத்து அண்ணா, நீ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. வாரேன்னு. அழகேசு நீ கொஞ்சம் வாமா. என்னண்ணே? நான் பிறக்கும் போதே மூளையோட பிறந்தவன்டா. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தா என்ன, போனா என்னவா? அவர் பண்ணாத போவியா? நான் பண்ண போக மாட்டியா? பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. ஏன் பேச்சு பேச்சு? ஏன் பேச்சு பேச்சு? முறைக்குது. ஐயோ ஐயோ, அண்ணி
அண்ணி அண்ணி டேய், நில்றா. என்ன என்கிட்ட பேசாம அண்ணிக்கிட்ட அண்ணிட்டு தனியா பேசணும். கையை விடுங்க. என்ன என் வீட்டுக்குள்ள வந்து கை விடுங்கட்டு போறான்? வந்து அண்ணி என்ன கிட்ட உட்காரா? டேய் தள்ளி உட்காரா. தள்ளுறா. சும்மா இருங்க. அண்ணிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அண்ணி, அண்ணனோட மாலக்கண் வியாதிக்கு ஒரு வைத்தியரை பார்த்தேன். அவர் சில மூலிகைலாம் தயாரிக்கணும், கொஞ்சம் பணம் செலவாகும்னு சொன்னாரு. ஏய் பணங்கன கொடுத்துறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணுதான் முக்கியம். எனக்கு காசு தான் முக்கியம். ஆ? ஏன் அண்ணி, இவர் பேசுறத பார்த்தா கண்ணு தெரியும் போல் இருக்க. ஆமா தெரியும். ஆ? அது பகல்ல தெரியும், ராத்திரில தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா அதை வச்சு மனுஷன் வாழ முடியாதா? அண்ணி, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. சரி, உங்களுக்கு வச்சுக்கோங்க. அண்ணி, கொஞ்சம் பணம் கொடுங்க. என்கிட்ட பணம் இல்லையே. பணம் தான் இல்லங்கிறல்ல போ. பணம் எதுக்கு? பொருளாவோ பாத்திரமாவோ பண்டமாவோ கையில இருக்கிறத கொடுங்க. ஏய் நகை கையே கொடுத்துறாத. வாங்கிட்டானே வாங்கிட்டானே. ஏன் நீ, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க அழகுக்கு இவரை நீங்க எப்படி கட்டிக்கிட்டீங்க? ஆண்டவன் சில நேரத்துல தப்பு பண்ணிடுறான். நான் வர்றேன். நீ This is your name. கண்கள் இரண்டும் ஒளி விளக்காக. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டிட்ட வலையில வாங்குறதும் இல்லாம அழக பத்தி எல்லாம் இந்த கருணாய் குட்டி பேசிட்டு போகுது பாத்தீங்களா? குண்டா, அவர் சில மூலிகைலாம் கண்டுபிடிக்கணுமா, கொஞ்சம் பணம் ஆகும்னு சொன்னாரு. இப்போதைக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 500 ஓகே. என்ன திடீர்னு வெடிகுண்டெல்லாம் கேட்டு வந்திருக்கீங்க? இல்ல ரொம்ப நாளா ஒரு சென பண்ணி வீட்டுக்குள்ள பூந்து தொல்லை கொடுக்குது. அதை இன்னைக்கு கொன்னிடலான்னு தான். இருங்க வரேன். என்னங்க திண்ணையில உட்காந்துருக்கீங்க? தெருநா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வீட்டுக்கு சொந்தக்கார திண்ணில தானே போக்காரனு. நீ வந்த வேலை முடிச்சுதா? நீ போய் சைக்கிள் ஏறி போப்பா. இத்தனை நாளா உங்களுக்கு சைக்கிள்ல ஏறதுக்கு இறங்குறதுக்கு சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு சொல்லி கொடுக்க வாங்க. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கலாம். நீ போ. வாங்க போடாண்ணா. அண்ணே. ஓ, இந்த பண்ணிக்கு நீ அண்ணியா? அண்ணே சொல்லுங்க. அவர் தான் கத்து கொடுக்கறேன்னு சொல்றாருல்ல, போங்க. டேய் வேணாடே. எந்திரிங்க. வாங்க. சொந்தக்காரே. டேய் வாங்க. வாங்க. டேய் வேணாடா. வாங்க. வேணாம். வாங்க. ஐயோ, வேணாம். வாங்க. பாத்தியாடி, சைக்கிள்ல பாம் வச்சு என்ன கிராஸ் பண்ண பாத்துருக்கான். அதான் ஏற கத்து கொடுக்கறேன், இறங்க கத்து கொடுக்கறேன்னு கூப்பிட்டுருக்கான். அண்ணி, என் முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது. பாக்குற மாதிரி இடம் உன் முகத்தை வச்சிருக்க. சும்மா இருங்க. இந்த முகத்தை பார்த்தா பாம்பு வைக்கிற மாதிரியே தெரியுது. இல்ல பாம் செய்யற மாதிரியே தெரியுது. அண்ணி, எனக்கு 2 நாள் டைம் கொடுக்க. எதுக்கு ஊரை விட்டு ஓடுறதுக்கா? இல்ல, இந்த பாமை யாரு வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, அப்படி நிரூபிக்கிறேன். போய் செட்டப் பண்ண போறான். இனிமே அன்னைக்கு இந்த வீட்டு பக்கம் வந்தா உன்னை ஒரே அப்பா போடி போடினா. மாப்பிள்ளைங்க போங்க வைத்தியரே. இன்னைக்கு ஒரு வழி பண்ணி ஒட்டு மொத்தமா வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க வந்த மாதிரி வந்திருக்கானுங்க. யாரவன்? கமக்கட்டுக்குள்ள முக்காலி வச்சுட்டு உட்கார்றவன். அது பெட்டிங்க. இவர்தான் வைத்தியர். இவன் தான் வைத்தியனா? ஆமா. என்ன மருந்து ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ready. அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? இந்த அம்மிக்கல் தலை வேற வந்திருக்கானா? இப்பதாமா வர்றேன். வர்ற வழியில தான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை கண்ணு தெரியாத கபோதி ஆயிட்டாய். இந்த லொள்ளு பேச்செல்லாம் வச்சு நான் அப்பி போடுவேன். மாமனார் கூட பார்க்க மாட்டேன். வந்தமா பொண்ணை பார்த்தமான்னு இருக்கணும். ஏதோ லைட்டா கண்ணு தெரியல, அதுக்காக இவன் பழச்சு காட்டுறது. ஏங்க ராகுகாலம் வரத்துக்குள்ள மருந்து ஊத்த வேண்டாம், கொஞ்சம் கணத்துருங்க. ராவுகாலம் இனிமே எங்க வர்றது? அதான் தலை சொரிஞ்சிட்டு வந்திருக்குது. என்ன மருந்து? பச்சை மிளகாய் அரைச்சு சாறு எடுத்து அதுல எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்ப கலந்து. ஏன்டா புளிய விட்ட? மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் இடிச்சு புளி இருந்தா கொடுங்க. அடியே சோத்து கூத்த ரசத்தை கொண்டு வந்து கண்ணுல ஊத்துறேங்கடா. நான் ஊத்திக்க மாட்டேன். நீங்க அப்படி சொல்லப்படாது. வேற எப்படிங்க சொல்றது? சொல்றத கேளுங்க. உங்கள மாதிரியே தான் எனக்கும் மாலக்கண்ணு. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஒவ்வொரு பொம்பளையா கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தேன். இதே வைத்தியர் இதே மருந்த ஊத்தி என் கண்ணை நல்ல கண்ணாக்கிட்டாரு. எங்க உன் கண்ணை காட்டு. இதோ பாருங்க. ஏன் வைத்தியரே, இந்த மருந்த நல்ல கண்ணுல ஊத்துனா என்ன ஆகும்? நொல்ல கண்ணாயிர. நல்ல கண்ணுல ஊத்துனா நல்ல கண்ணாயிர. எனக்கு இந்த மாதிரி கண்ணு வேண்டாம். மாப்பிள மருந்த ஊத்திங்க, என் பொண்ணு தாலியை காப்பாத்துங்க. உன் பொண்ணு தாலி நான் அடகா வச்சு காப்பாத்துங்கிற. எனக்கு மருந்து வேண்டாம் ஐயா. எனக்கு கண் தெரியும். அடியே ஒரு நாள் தண்ணி ஓவரா போட்டு அந்த பொண்ணு கைய புடிச்சு எடுத்துட்டேன். அதை சமாளிக்க தாண்டி இந்த மாதிரி எல்லாம் நடிச்சேன். என்ன மன்னிச்சிருடி. உங்க வாயால உண்மையை வரவழைக்கதான் நாங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடணும். உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. யார் யார் எப்படி எப்படி வந்தீங்களோ அப்படி அப்படியே போய் சொல்லிட்டார்ல போங்கப்பா.
போறப்பா. எல்லாரும் போயிட்டாங்க, யாரோ ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் நம்ப உன் மாமனாரு. மாமனாரு மாப்பிளனாரு எல்லாம் இருக்கட்டும், அந்த 30 பவுன் கொண்டு வந்தியா? இல்லையே, அப்புறம் எதுக்கு வந்த? சும்மா பொண்ணை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தாச்சுல்ல, கிளம்பிக்கலாம். இந்தாம்மா. ஏய் தொடாதிரி. என்னது? காராச்சேவு மிக்சர். ஏன் இது எங்க ஊர்ல கிடைக்காதா? இது மேட் இன் ஜெர்மனி, அங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. எடுத்துட்டு போடா. பஸ் வர லேட் ஆச்சுன்னா அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்து திருட்டு போடா. கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல போறேன். டேய், நீ தைரியம் இருந்தா, நல்ல ஆம்பளையா இருந்தா அதை என்கிட்ட சொல்ல பாக்கலாம். பழமொழி மாப்பிள. எத்தனாயிரம் வருஷத்துக்கு இதையே சொல்லுவீங்க? நல்ல வார்த்தையா 4 வார்த்தையை நீ பாடம் பண்ணி சொல்லியிருந்தா உன் மண்டையில இருந்த மயிர் கொட்டிட்டு மாடா. இந்த அம்மிக்கல் தலையால யாருக்கிட்ட பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ படுத்திருந்தா 4 பொம்பளையாவது மிளகாய் அரைச்சு பாருங்க. அது அதுவும் இல்ல. ஒரு ஹோட்டல் சமயக்கட்டுல போய் நின்று இருந்தான்னா ஒரு ஊத்தப்போ நெய் ரோஸ்ட போட்டு எடுத்திருப்பாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இந்த மொட்டைப்பாறை வச்சு ஊருக்குள்ள எதுக்கு இவன் சுத்துறான்? மாமனாருங்கிற மரியாதையே கிடையாது. என்ன நீ 12 கப்பல் வியாபாரம் பண்ற? நீ ஒரு மாமனாரு, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும். திருவிழாவில கலர் கலரா கோப்பம் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்றாண்டே. போடா போடான்னா பாடுவா.